வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஃப்ளோவில் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன டூல். ஸோ இது வந்துட்டு வேக்கம் டேப்லெட், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ட்ராயிங் டேப்லெட்னு சொல்லுவாங்க காமனாக. ஸோ அதில் ஃபேமஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த வேக்கம் கம்பெனி தான். ஸோ அது ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. ஸோ இவங்க தான் இதில் இண்டஸ்ட்ரி லீடர்னு சொல்லலாம். ஸோ இது நமக்கு எங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எடிட்டிங் அண்ட் ரீடச்சிங் ஒர்க் ஃப்ளோவில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மவுஸில் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த டேப்லெட்டில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு எடிட்டிங்கில் ஒரு க்ளோன் டூலோ இல்லை ஒரு சின்ன ப்ளமிஷ் ரிமூவ் பண்ண ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதெல்லாம் இந்த டேப்லெட் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய நீங்கள் அதிகமாக ரீடச்சிங் பண்ணுவீங்க, அதிகமாக எடிட்டிங்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் அந்த ஸ்மூத்தாகவும் பண்ண முடியாது. ஸோ நிறையா அன்டூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேப்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரல், நீங்கள் எப்படி நம்மளாம் பென்சில் பெனாலில் தான் பழகிருப்போம் ஆரம்பத்தில். ஸோ அதே ஸ்டைலில் தான் நம்ம இங்கே பண்ணுவோம். ஸோ இதுலேயும் ஒரு பென் இருக்கும். ஸோ அந்த பென் வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஸோ இது 3D ஆர்டிஸ்ட், க்ரியேட்டிவ் கிராஃபிக் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது onebywacom அப்படின்ற ஒரு மாடல். ஸோ இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் எண்ட் வேக்கமில். ஸோ அதுலேயே ஸ்மால் மீடியம் ரெண்டு இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது onebywacomலே ஸ்மால் டேப்லெட் தான். ஸோ நம்ம போதுமான அளவுக்கு நம்ம ரீடச்சிங் ஒர்க் ஃப்ளோஸ்க்கு, ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இது போதுமானதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் கிராஃபிக் ஆர்டிஸ்ட் இல்லை கிராஃபிக் பெயிண்டிங்ஸ்லாம் நிறையா பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பெரிய டேப்லெட்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் வாங்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த onebywacom பற்றி தான். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ வாங்க. ஸோ இதுதான் onebywacom டேப்லெட் வந்த பேக்கேஜ். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். சீல ஏற்கனவே கட் பண்ணிட்டேன் நான். ஸோ ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இது வந்து டாப் கவர், உள்ள இன்னொரு கார்ட்போர்ட் கவருக்குள்ளே தான் பேக் ஆகிருக்கு எல்லாமே. ஸோ எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த பாக்ஸ் மேலே ரொம்ப டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட் அதனுடைய ஒரு பிக்சரும் நேம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு டேப்லெட் ஃபஸ்ட் மேலே இருக்குது. ஸோ ஒரு சிம்பிள் கவரில் பேக் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, தின்னாகவும் இருக்குது. ஸோ இது வந்து ரெட் அண்ட் பிளாக் வேரியண்ட் இது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்மால் சைஸ், நான் சொன்ன மாதிரி முன்னாடி. இதிலே மீடியம் சைஸும் இருக்குது, பட் எனக்கு இந்த ஸ்மால் சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்து கீழே பார்த்திங்கன்னா இது கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்குது. ஸோ யூஎஸ்பி கேபிள், அது கூட வந்துட்டு நிப் ரிமூவர் ப்ளஸ் 3 எக்ஸ்ட்ரா நிப்ஸ் இருக்குது. ஸோ நிப் யூஸ் ஆக கொஞ்சம் தேயும். ஸோ இப்போ நம்ம வேணால் அந்த நிப்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ அந்த கேபிள் நிப் ரிமூவர் இருக்குது இதில். ஸோ அடுத்துட்டு நம்ம அந்த பென் எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இது நல்லா ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம நார்மல் ஒரு பால் பென் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்க நல்லா அந்த ஹோல்டு வெயிட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது. ஸோ ஒரு 2 பட்டன் இருக்குது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க தேவை, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போகிறோம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு இதில் ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு லிங்க் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ட்ரைவர் டவுன்லோட் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ட்ரைவர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் பற்றி பார்ப்போம். ஓகே, நான் இப்போது வேக்கம் சைட் போயிட்டு அதுக்கான ட்ரைவர் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணதும் உங்களுக்கு இந்த வேக்கம் டேப்லெட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற மெனுவில் வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்கள் டேப்லெட்டை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான எல்லாமும் இதில் இருக்கும். ஸோ இதில் 2 மெயின் ஆப்ஷன் இருக்கும், பென் அண்ட் மேப்பிங். ஸோ ஃபஸ்ட்டு பென் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸோ உங்கள் வேக்கமில் வந்திருக்க பென்னுடைய சென்சிட்டிவிட்டி, ஸோ ரொம்ப சாஃப்டாக இது பண்ணாலே, ஸோ இப்போ இந்த சாஃப்ட்டில் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் லைட்டாக இது பண்ணாலே நல்லா சென்சிட்டிவிட்டி காமிக்கும். ஸோ இப்போ நான் சாஃப்ட்டில் வச்சுட்டேன்.
இங்கே இந்த கரண்ட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா தெரியும். நான் லைட்டாக இது பண்ணாலே நான் ஜஸ்ட் ஆக்சுவலி லைட்டாக தான் டச் பண்ணுறேன். ஸோ அதுக்கே உங்களுக்கு மேக்ஸிமம் கிட்ட வந்துடுச்சு. ஸோ அதுவே நான் வந்துட்டு ஃபோமில் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் ஆக்சுவலாக நல்லா ப்ரெஸ் பண்ணால் கூட கொஞ்சம் தான் உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா. ஸோ நான் அதை அப்படி டிஃபால்ட்டில் விட்டுடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டபுள் கிளிக் டிஸ்டன்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ரெஷருடைய கர்வையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் எப்படி இருக்கணும், நிறைய ப்ரெஷர் வந்து அவுட்புட் இருக்கணுமா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் டிஃபால்ட்லேயே விட்டுக்கிறேன், நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. அது மாதிரி டபுள் கிளிக் டிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் இந்த பெண்ணை லைட்டாக ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு, ஸோ நான் ஜஸ்ட் ஹோவர் பண்ணுறேன், உங்களுக்கு மவுஸ் மூவ் பண்ணுறேன், நீங்கள் கிளிக் பண்ணியும் ட்ராக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டபுள் கிளிக்கு எவ்வளோ உடனே பக்கத்தில் டேப் பண்ணுமா எப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இந்த பட்டன் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த பெனில் பார்த்திங்கன்னா 2 பட்டன் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக்ஸ் என்ன ரைட் கிளிக், மிடில் கிளிக், லெஃப்ட் கிளிக், கிளிக் அண்ட் ஹோல்ட், இல்லை கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அன்டூ ரீடூ இல்லை மாதிரி வேறு ஏதாவதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் ஏதாவது ஷார்ட்கட் இருந்ததுன்னா ஸோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இதில் நீங்கள் டிசேபிள் பண்ணால் கூட பண்ணிக்கலாம், சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 2 பட்டன்ஸ்க்குமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இதை. ஸோ அடுத்து வந்துட்டு மேப்பிங். ஸோ மேப்பிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, அது இந்த டயக்ராமில் காட்டியிருக்க மாதிரி டேப்லெட் சர்ஃபேஸோடைய எவ்வளோ ப்ரொபோர்ஷன் ஸ்க்ரீனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்றது. அதாவது ஸோ இந்த என்டையர் டேப்லெட்டோடைய சர்ஃபேஸ் இந்த என்டையர் ஸ்க்ரீனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ நீங்கள் டேப்லெட்டில் இந்த கார்னரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த லெஃப்ட் கார்னர் பாயிண்ட் பண்ணும். அதுவே நீங்கள் இந்த பாட்டம் ரைட் கார்னரில் பென் வச்சிங்கன்னா உங்கள் பாயிண்டர் வந்துட்டு ஸ்க்ரீனுடைய பாட்டம் ரைட் கார்னர் இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து ஃபுல் மேப்பிங் ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஏரியா, டேப்லெட் ஏரியான்னு ஃபுல் இருக்குது. சில வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போர்ஷனாக மாற்றிக்கலாம். ஸோ போர்ஷன் மாற்றிட்டிங்கன்னா இப்போ இந்த டேப்லெட்டில் இந்த நான் இங்கே செட் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா இந்த கார்னர் மட்டும்தான் மவுஸ் பாயிண்டர் மூவ் பண்ண யூஸ் ஆகும். ஸோ நான் இந்த பாட்டம் ரைட் இந்த எட்ஜ் வந்தாலே என்னோடய ஸ்க்ரீனுடைய இந்த எட்ஜுக்கு வந்துடும். ஸோ பாட்டம் ரைட் கார்னருக்கு. அதேமாதிரி இந்த டாப் லெஃப்ட் பண்ணால் இங்கே டாப் லெஃப்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு நேவிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா. பட் ஆனால் எனக்கு இதுவே கன்வீனியண்ட்டாக இருக்குது, நான் சின்ன ஸ்க்ரீன் தான் எனக்கு. ஸோ நான் இதை அப்படியே ஃபுல்லே விட்டுடுறேன். ஸோ அகெயின் உங்களுக்கு யூசேஜ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை பொறுத்து மாறும். ஸோ நான் பேசிக்கலாக இதை ரீடச்சிங் அந்த மாதிரி ஒர்க் தான் யூஸ் பண்ணுவேன். இல்லை நீங்கள் கிராஃபிக் ஆர்டிஸ்ட்னால் உங்களுக்கு நீடு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இங்கே அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா. இதில் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வைஸ் எப்படி இருக்கணும்னு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதாவது ஆப் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இங்கே காட்டும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் லெஃப்ட் கிளிக் வந்துட்டு கிளிக் அண்ட் ஹோல்ட் அப்படி இருக்கணும் அப்படின்னு வச்சுருக்கலாம். அது இன்னொரு அப்ளிகேஷன் சம் ட்ராயிங் அப்ளிகேஷனில் நீங்கள் அதை எரேசராகவோ இல்லை அண்டோவாகவோ கீயூஸ் ஸ்ட்ரோக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் நீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லி அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது சும்மா ஹவரிங் அண்ட் கிளிக் அண்ட் டேப் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற எந்த மாதிரி வேணுன்றதை செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பேக்வேர்ட்ஸ் கம்பேட்டபிலிட்டிக்காக ஸோ இதில் வந்துட்டு ஆக்சுவலாக 2048 ப்ரெஷர் லெவல்ஸ் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி கம்மியான அந்த இருந்திருக்கு. ஸோ அந்த பென் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்பேட்டபிலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணதுனா பண்ணிக்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி தேவைப்படாது நீங்கள் சப்போஸ் புதுசாக வாங்குறீங்கன்னா. ஸோ அவ்வளோதான், இது பண்ணிட்டீங்கனாலே போகிறோம். இது ஜஸ்ட் சிம்பிள் திங். ஸோ இப்போ இதை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதை இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பிளெண்டர்ன்ட்டு ஒரு 3D சாஃப்ட்வேர். அதில் ட்ராயிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதில் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணேன். ஸோ ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் இங்கே
இந்த திக்னஸ் ஒப்பாசிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரேடியஸ் அந்த ஒப்பாசிட்டி ஸ்ட்ரென்த் ரெண்டுமே ப்ரெஷர் சென்சிட்டிவாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன், ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டியை. ஸோ இப்போ எப்படி வரும்னா உங்களுக்கு ரேடியஸ் மட்டும் மாறும். ஸோ இந்த திக்னஸ் மாறும், பட் இந்த லைட்னஸ் டு டார்க்னஸ் சேமாக தான் இருக்கும். இப்போ இங்கே வரையிடம் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கலர் மாறல, ஆக்சுவலாக திக்னஸ் தான் மாறி இருக்கு. அதுவே இப்போது நான் ஜஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை சென்சிட்டிவாக மாற்றுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ரேடியஸ் சேமாக இருக்கும், அதாவது திக்னஸ் சேமாக இருக்கும், பட் ஒப்பாசிட்டி மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஓவரால் திக்னஸ் சேமாக இருக்குது, பட் இங்கே ரொம்ப லைட்டாக இருக்குது, போக போக இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயும் இந்த மாதிரி நிறையா ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் தகுந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் மாறும். ஸோ ஓவராலாக ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் ஷோகேஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி இதில் என்னென்னலாம் பண்ண முடியும், எப்படி இப்படிலாம் வரையலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக இது காட்டியிருக்கேன். ஸோ ட்ரை இது எனக்குமே ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த Wacom டேப்லெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு செட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது ஆக்சுவலாக. ஸோ மேபி ஒரு அதிகபட்சம் ஒரு 1 வீக் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடும். ஸோ மவுஸ் இது ஆக்சுவலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மவுஸில் உங்களுக்கு அந்த கிளிக் பண்ணி ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக்லாம் பண்ணி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கையில் லைட்டாக வலி வரதுக்கும் சான்ஸ் உண்டு. பட் அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபுல் டைமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தினைக்கும் அதில் நிறைய டைம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு அது அந்த பெயின் நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம், அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எனக்குமே எப்போயாவது இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த டேப்லெட்டுக்கு மாறிட்டேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. க்ரியேட்டிவ் பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது இதில் ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நிறையா டிஸ்கவுண்ட்ஸும் இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.